கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. மலைபுரை தோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின் தேர்மேல் முன் நின்ற செங்கண் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். மலை புரைதோள், மலை போன்றதாகிய திண்ணு நிற்கக்கூடிய தோல் உடைய மன்னவர்கள், மாரதர்கள், மாரதர்களா மகாரதர்களான பீஷ்மர் துரோணர் முதலியவர்கள், மற்றும் பலர் குலைய, மற்றும் பல அங்க எவ்வளவு அச்சௌகுணி சேனைகள் வந்திருந்ததோ எல்லாம் அழியும்படியாக 100 வரும் பட்டு அழிய, துரியோதனாதி 100 பேர்களும் அழியும்படி பார்த்தன் சிலை வளைய, பார்த்தன் அர்ஜுனன் சிலை வளைய தன்னுடைய காண்டீவத்தை வளைய தின் தேர் மேல், அத்தகையதானே அர்ஜுனனுடைய தேர் மேல் முன் நின்ற, முன்னாடி நின்று கொண்டிருக்கக்கூடிய செங்கண் கமலாட்சனா இருக்கக்கூடிய பார்த்தசாரதி அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அளவலை, அளவலைன்னு சொல்லுவானே அரட்ட செங்கண்ணு அளவலை. ஏன்னா சமயத்துக்கு ஏற்றபடி பேசுவனாம், யதார்த்தவாதி இல்லையா. கண்ணன் உள்ளது உள்ளபடி பேச மாட்டானாம், சமயத்துக்கு ஏற்றபடி பேசுவான். என்ன சமயத்துக்கு ஏற்றபடி பேசலான்னாள் அவனுடைய பேச்சு. அவன் அர்ஜுனனோ பார்த்து விட்டு, நான் யுத்தமா பண்ண மாட்டேன் கண்ணா, மகானுபாவர்கள் இவர்கள், எப்படி என்னுடைய பாட்டனாருக்கு துல்லியம் பாட்டனாரா இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாலையும், என்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய துரோணரையும், என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கர்ணன் முதலியவர்களையும், என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய துரியோதனாதிகளையும், என்னுடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஜெயத்ரதனையும், என்னுடைய மாமனா இருக்கக்கூடிய சகுனியையும், நாங்கள் எல்லாரும் ஒரே கொத்துனா, எப்படி நாங்கள் பணத்துக்காக வேண்டி சொத்துக்காக வேண்டி இப்படி ஒரு யுத்தம் செய்வேன், அவர்களே வாழட்டும், நான் பிச்சை வாங்கியாவது சாப்பிட்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த அர்ஜுனனை பார்த்து உடனே கீதா ஆரம்பிக்கிறார். பகவத்கீதை தான் அளவலையாம். என்ன பகவத்கீதையை போய் அளவலை அரட்டேன்னு சொல்லலாமோனால், பகவத்கீதை எப்படி ஆரம்பிச்சார்? அடே அர்ஜுனா, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுகிற, உண்மையிலே பீஷ்மர் அப்படிங்கிற உங்க தாத்தா உடம்பு இல்லடா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான். ஆத்மா உடம்பு அடிச்சா ஆத்மாவுக்கு வலிக்காது, அதனால உடம்பு அடி. நல்ல வேதாந்தமா இருக்க இது. யாருமே யாரையும் அடிச்சு விட்டு ஆத்மாவுக்கு இல்லை போடான்னு சொன்னா கேட்பாடா? ஆத்மாவுக்கு இல்லை போடா, உடம்பு தான் அடிச்சேன்னு சொன்னா கேட்பாடா? நீ உடம்பு அடி அப்படின்னு சொல்லி ஒரு உபன்யாசம் பண்ணினானே, அந்த பையன் இங்க அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.